ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல டே 4 லெசன் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் லெசன் பார்க்கலனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு பார்த்துடுவாங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோம் மெனுல இருக்கிற ஃபாண்ட் குரூப் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல இந்த டேபிள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இதே டேட்டாவை நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் குரூப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த ஃபாண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க டேட்டாவை செலக்ட் பண்ணிருக்கோம், இல்லைன்னா இது ஒரு செல்லுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த செல்லை சூஸ் பண்ணாதான் உங்களால அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேம் இந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபாண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏரியல் பிளாக் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செல்லுக்கு மட்டும் அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா, இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். இதை யூஸ் பண்ணி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை இந்த டேபிள் ஃபுல்லாக நமக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து அப்ளை பண்ணும். இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து ஒரு பிளாக் கலர் லைன் இருக்கா, ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 வெர்ஷனில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆப்டோஸ் நேரோ இருக்கும், இல்லை அப்படின்னா கேலிபரி வந்து இருக்கலாம். ஓகேவா, இல்லை உங்களுக்கு ஏரியல் இந்த மாதிரி ஃபாண்ட் தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைம்ஸ் நியூ ரோமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது இருக்கா டைம்ஸ் நியூ ரோமன், இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவைனாலும் இதில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் ஆப்டோஸ் நேரோ இதுவே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டுக்கான சைஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இருக்கும். ஸோ ஒரு நியூவாக நீங்கள் ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே 11 இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை விட சைஸ் அதிகமாக தேவைப்படுது, இப்போ ஹெட்டிங்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இந்த ஹெட்டிங் இருக்கா, நேம், ஏஜ், சேலரி, டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த 4த்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலாக 11 இருக்கா, இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு 12 வேணும், 14 வேணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 72 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ் வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் 11 விட 12 கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஏ இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏ இருக்கும். இது ரெண்டும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், நம்மளோட ஃபாண்ட் சைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், நம்மளோட ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ்ன்னு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ஆரோ கிளிக் பண்ணி ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா நம்மளோட ஃபாண்ட் சைஸை 1 by 1 அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த பெரிய ஏ நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்னோட ஃபாண்ட் சைஸ் அடுத்து வந்து 14 இருக்கா, ஸோ அடுத்து கொடுக்கும்போது 16, இந்த மாதிரி 1 by 1 இந்த ஆரோவில் இருக்கா, ஸோ 14லேருந்து 16 அடுத்து 18 20ன்னு சொல்லிட்டு அந்த ஃபாண்ட் சைஸ் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இந்த சின்ன ஏ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் ஃபாண்ட் சைஸ். அடுத்து 14 இருக்குது, அடுத்து நான் இப்போ இந்த சின்ன ஏவை கிளிக் பண்ணுறேன், 12 ஆகும், அடுத்து வந்து 11 ஆகும், அடுத்து 10 9 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால டேரெக்டாக இது யூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இங்கே டிக்ரீஸ் யூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபாண்ட்டு நம்ம என்ன மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம் அதுக்கான சைஸு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸு, டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே உள்ளதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போல்டு. ஓகேவா, ஸோ இது மேலே நீங்கள் ஆரோ கொண்டு போனாலே தெரியும். ஸோ அது நேம் வந்து போல்டு, அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+B. போல்டுனா நம்மளோட டெக்ஸ்ட் என்ன பண்ணுது, கொஞ்சம் வந்து போல்டாக திக்காக காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெட்டிங்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா போல்டில் கொடுப்போம், ஏன்னா நமக்கு அப்போ தான் பிரைட்டாக தெரியணும். ஸோ டைட்டில் ஹெட்டர்னு தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், போல்டு கொடுப்போம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம போல்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா, அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக்னு இருக்கும். ஸோ இட்டாலிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி இட்டாலிக்னா கொஞ்சம் கிராஸாக வந்து போகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சேலரி, டேட் ஆஃப் ஜாயினிங் இது ரெண்டுத்தையும் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இட்டாலிக் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஏஜுக்கும் சேலரிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். சேலரி வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் வந்து கிராஸாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஒருவேளை உங்களுக்கு இந்த இட்டாலிக் தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இட்டாலிக் வந்து சூஸ் பண்ணலாம்.
இப்போ எப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஒரு ஃபேன் ஆன் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பட்டன ஆன் பண்ணுவீங்க. ஸோ ஃபேன் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சேம் அதே பட்டன் தான் போயிட்டு நீங்க ஆஃப் பண்ணுவீங்க. அதே மாரி தான். போல்டு தேவை அப்படின்னா, அத செலக்ட் பண்ணிட்டு நீங்க போல்டு குடுக்கலாம். வேணானாலும் என்ன பண்ணலாம்னா, அத செலக்ட் பண்ணிட்டு அந்த போல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ல இருக்கா, அத போயிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, போல்டு போயிடும். ஸோ அதே மாரி இட்டாலிக்கும் வந்து போயிடும். ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணி ஆன், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து போல்டு இருக்கட்டும். இட்டாலிக் மட்டும் வேணாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்லைன் இருக்கும். ஸோ அண்டர்லைன்க்கான ஷார்ட்கட் என்ன இருக்கு அப்படின்னா, Ctrl+U இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு ஆரோ இருக்கா? அப்பன்னா இதுல வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் அண்டர்லைன் ஒரே ஒரு அண்டர்லைன். இதுல இருந்து 2 டபுள் அண்டர்லைன் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இத செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அண்டர்லைன் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு சிங்கிள் அண்டர்லைன் வந்து வந்திருக்கும். இல்ல டபுள் அண்டர்லைன் தேவைப்படுதுன்னா, இத செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோவ கிளிக் பண்ணுங்க. அதுல செகண்டா பார்த்தீங்கன்னா, டபுள் அண்டர்லைன் இருக்கும். அத குடுத்தீங்க அப்படின்னா, டபுள் அண்டர்லைன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர்லைன்குள்ள இருக்கும். இத யூஸ் பண்ணி நம்மளால சிங்கிள் ஆர் டபுள் அண்டர்லைன் குடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு அண்டர்லைனே தேவையில்ல. நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப போய் இத கிளிக் பண்ணி அண்டர்லைன ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுலயே பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோ இருக்கு. அப்பன்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய பார்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். நமக்கு பாட்டம் பார்டர் மட்டும் தேவையா? பார்டர்னா என்ன? நம்மளோட டேபிளுக்கு பார்டர் போடுறது. ஸோ அது பாட்டமா, டாப்பா, லெஃப்ட்டா, ரைட்டா? இல்ல பார்டரே நோ பார்டர்னா பார்டரே வேணாமா? இல்ல ஆல் பார்டரா? சொல்லிட்டு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்ப இனிஷியலா பார்த்தீங்கன்னா, இது நோ பார்டர்ல இருக்கு. ஸோ எந்த பார்டருமே இதுக்கு வந்து நம்ம குடுக்கல. இப்ப இந்த டேபிள்ல நான் என்ன பண்றேன்னா, அந்த டேட்டாவ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல் பார்டர் குடுக்குறேன். ஆல் பார்டர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல் பார்டர் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இல்ல எனக்கு பார்டர் வந்து தேவையில்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நோ பார்டர் குடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பார்டர் வந்து அப்ளை ஆகாது. ஸோ நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, Ctrl+X குடுத்து கட் பண்ணிட்டு, இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப எதுக்காக நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா, அவுட் சைட் பார்டர் போட போறேன். ஸோ இந்த இடத்துல வச்சீங்கன்னா, கொஞ்சம் தெளிவா வந்து தெரியும். இங்க வச்சேன்னா அந்த 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 ரோ காலம் வந்து மறைச்சிரும். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அத செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு, அவுட் சைட்ல நமக்கு 2 இருக்கு. அவுட் சைட் பார்டர், திக் அவுட் சைட் பார்டர் இருக்கு. இப்ப நான் அவுட் சைட் பார்டர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வெள்ள மட்டும் தான். ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த அவுட்டர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் வந்து அப்ளை ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திக் அவுட் சைட் பார்டரா? இந்த டேபிள நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திக் அவுட் சைட் பார்டர் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பார்டர் இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இது அவுட்டர்ல மட்டும் தான் அப்ளை ஆகும். ஆல் பார்டர் குடுத்தோம்னா தான் நமக்கு வந்து ஃபுல்லா அப்ளை ஆகும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாட்டம் மட்டும் குடுத்தீங்கன்னா, பாட்டம் தான். பாட்டமுக்கு மட்டும் தான் பார்டர் அப்ளை ஆகும். அது மாரி டாப் குடுத்தீங்கன்னா, டாப் பார்டர் மட்டும் அப்ளை ஆகும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இந்த பார்டருக்குள்ள இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ட்ரா பார்டர் இருக்கா? இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ட்ரா பார்டர். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, அவுட் சைட் பார்டர ட்ரா பண்ணிக்க முடியும். இதுலயே வந்து காமிக்குதா? ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரா அவுட் சைட் பார்டர். அவுட் சைட்ல மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு பார்டர வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் மூலியமா. இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பென் டூல் மாரி வந்திருக்கும். உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அந்த பென்ன வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரா பண்ண போறோம். ஸோ இந்த நம்ம இந்த மாரி பெயிண்ட் இந்த மாரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? நீங்களா ஒரு பென்ன வச்சு ட்ரா பண்ணுவீங்களா? அந்த மாரி தான். ஸோ நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா, ஒரு அவுட் சைட் பார்டர வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டி ஏரியாவ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு இந்த மாரி நான் என்ன பண்றேன், ஒரு அவுட் சைட் பார்டர வந்து ட்ரா பண்றேன். ஓகேவா? நீங்க மவுஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இத யூஸ் பண்ணி நம்மளால அவுட் சைட்ல மட்டும் தான் வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த மாரி ஒரு டேபிளோட அவுட்டர்ல வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? ஸோ ட்ரா பார்டர் கிரிட்ன்னு இருக்கா? இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆல் பார்டர் வந்து அப்ளை பண்ண. ஓகேவா? ஸோ ஃபுல்லா நமக்கு அந்த ஆல் பார்டர் அப்ளை பண்ணணும்னா, அந்த மாரிக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்ப வந்து நான் ட்ரா பார்டர் கிரிட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். இப்ப போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த சைடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவ நான் அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆல் பார்டர் ஃபுல்லாவே வந்து அப்ளை ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளால இந்த மாரி அவுட்டர்ல மட்டும் தான் பார்டர ட்ரா பண்ண முடியும். இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆல் பார்டர் ஃபுல்லாவே உங்களோட பார்டர வந்து ட்ரா பண்ணிக்க முடியும்.
ஸோ நீங்கள் எவ்வளோ ஏரியா செலக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா ஆகும். ஓகேவா? ஸோ ஒருவேளை இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணாம், அந்த பென்னு மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி பார்டர் வருது அப்படின்னா, ஸோ இதை எப்படி நம்ம போக வைக்கிறதுனா எஸ்கேப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போயிடும். ஓகேவா? எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம். இது வந்து ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளா ட்ரா பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேஸ் பார்டர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரை எரேஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் எரேஸ் பார்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேவையில்லாமல் ஒரு பார்டர் கொடுத்தேன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து எரேஸ் ஆகும். ஸோ ஒரு பெயிண்ட் மாதிரி தான் நம்மளா ட்ரா பண்ணிக்கிறோம், எரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து போயிடும். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா லைன் கலர் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கான கலர் அப்ளை பண்ண முடியும். இனிஷியலாக நீங்கள் பார்டர்லாம் ட்ரா பண்ணிங்கன்னா பிளாக் கலர் தான் வருது. உங்களுக்கு ஒரு வேளை ரெட் கலரு இல்லை க்ரீன் கலர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலரில் பார்டர் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லைன் கலர் போயிட்டு ஒரு ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் எங்கே ட்ரா பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெட் கலர் வரும். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரா பண்ண போகிறது கிடையாது. இதில் போயிட்டு இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பென்னு மாதிரி வருதா, எஸ்கேப் பட்டன் கொடுத்துருங்க, இந்த பென்னு மாதிரி போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ பிளாக் கலர் இருக்கா இந்த அவுட் சைட் பார்டர், எனக்கு ரெட் கலரில் வேணும். அதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், திக் அவுட் சைட் பார்டர் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டோம். இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே போயிட்டு பார்டர் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஆல் பார்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெட் கலர் தான் அப்ளை ஆயிருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே போயிட்டு பார்டர் ட்ரா பண்ணாலும் நமக்கு ரெட் கலர் அப்ளை ஆகும். ஏன்னா இப்போ நம்ம லைன் கலர் வந்து ரெட் கலர் வந்து செட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர் இருக்கும். ஸோ திரும்ப உங்களுக்கு பிளாக் கலர் தேவைப்படுது அப்படின்னா திரும்ப லைன் கலர் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் கொடுக்கலாம், இல்லைனா இங்கே போயிட்டு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென் டூல் மாதிரி வந்திருக்கும். திரும்ப அதை என்ன பண்ணுங்க, எஸ்கேப் கொடுத்து வெளில வந்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆல் பார்டர் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு லைன் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன்கான ஸ்டைல். ஸோ லைன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாட்டடா, டேஷ்னா, டபுள் லைன் வரணுமா, ஸோ நிறையா மாடல் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால லைன் மாடல்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி டபுள் லைன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் அந்த டபுள் லைன் இருக்கா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுறேன். அந்த பென்னு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்டி ஏரியா அடுத்து போய் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஆல் பார்டர் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் டபுள் பார்டர் வந்து அப்ளையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டடாக தேவைப்படுது அப்படின்னா அந்த லைன் ஸ்டைலில் போயிட்டு இல்லை எனக்கு இந்த மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்லை இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைஃபன் சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு பென் மாதிரி வந்திருக்கும், எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல் பார்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி மாடல் வந்திருக்கு. ஓகேவா? இது கூட ப்ளஸ் கலரும் உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு லைன் கலர் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப பென்னு மாதிரி வரும், எஸ்கேப் கொடுத்துருங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஆல் பார்டர் கொடுக்குறேன். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைன் ஸ்டைல்லாம் நம்ம இங்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா மோர் பார்டர்ஸ் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே பார்டர் ஆப்ஷன், அதுக்கான லைன் ஸ்டைலு, கலரு, ஸோ இந்த அவுட் சைட் பார்டர்லாம் இந்த இடத்துல இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா இதில் இந்த டயகனல் பார்டர் இருக்கா, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக ஒரு டயகனல் பார்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போயிட்டு மோர் பார்டர் இருக்கா இதை வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மோர் பார்டர் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்து எப்படி கண்டென்ட் வந்து டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாப் பாட்டம் இருக்கா அதில் வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் அலைன்மெண்ட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டாப்பு ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அந்த அலைன்மெண்ட் சொல்லும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்டருக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அடுத்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி பார்க்கலாம்.
இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேம், ஏஜ், சேலரி இருக்கா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பேக்கிரவுண்ட்ல ஒரு கலர் தேவைப்படுது அப்படின்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபில் கலர். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்னா, நமக்கு பேக்கிரவுண்ட்ல கலர வந்து அப்ளை பண்ணும். இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இனிஷியலா எல்லோ கலர் இருக்கும். இல்ல உங்களுக்கு என்ன கலர் தேவைனாலும் இதுல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கிரீன் கலர் தேவைப்படுது அப்படின்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அந்த கலர் வந்து அப்ளை ஆயிடும். இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா நெறைய கலர் ஷோ ஆகும். உங்களுக்கு புடிச்ச கலர் இதுல இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா கலர் தேவைப்படுது அப்படின்னா, இங்க மோர் கலர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஸ்டாண்டர்ட், கஸ்டம்னு 2 இருக்கும். ஸோ இதுலயே போனீங்கன்னா, இந்த வேரியஸ் இடத்துல நீங்க இந்த மாரி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க நியூன்னு இருக்கா? அதுக்கு கீழ வந்து அந்த கலர் ஷோ ஆகும். இல்ல இதுலயே வந்து ஒரு லைட் வேரியன்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாரிலாம் கலர் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க போயிட்டு இதுல வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாரி லைட் பிங்க்லாம் தேவைப்படுதுன்னா, இங்க போய் சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, அந்த கலர் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப நான் ஓகே குடுத்தேன் அப்படின்னா, இந்த மாரி லைட் பிங்க் வந்து வரும். ஸோ எனக்கு கிரீன் தான் தேவை. நான் கண்ட்ரோல் இசட் குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்லயும் சில கலர் வந்து இருக்கும். சாரி கஸ்டம்லயே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சில கலர்ஸ் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லாத கலர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இங்க போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து இந்த கலர்லாம் தேவைன்னா, எனக்கு வந்து இனிஷியலா பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துச்சா, அப்படியே இருக்கணும் அப்படின்னா, இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க அந்த ஆரோ இருக்கா? அதுல போனீங்கன்னா, நோ ஃபில்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நோ ஃபில் குடுத்துட்டீங்கன்னா, எந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகாது. ஸோ இது மாரி நோ ஃபில் குடுத்து நம்மளால எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாண்ட்டுக்கான கலர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல நமக்கு கலர் அப்ளை பண்ணும். இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாண்ட்டுக்கு என்ன கலர் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். இப்ப இந்த ஃபாண்ட் வந்து இனிஷியலா பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பவுமே பிளாக் கலர் இருக்கும். இல்ல ஒரு வேற கலர்ல உங்களுக்கு தேவைப்படுதுனாலும், இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல ரெட் கலர் வேணுமா? இல்ல ப்ளூ கலர் வேணுமா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து இதுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல வயலட் கலர் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கலர்ஸ் போயிட்டு இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இதுல இல்லாத கலர் தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம்? மோர் கலர்ஸ் குடுத்து இதுல போயிட்டு உங்களால குடுத்துக்க முடியும் கலர். ஓகேவா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பர்பிள் கலர் வச்சுடுறேன். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கலர்ஸு, பேக்ரவுண்ட்ல கலரு, பார்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட் குரூப்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து வேர்ட் ஓப்பன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் இருக்கும். நமக்கு அந்த ஃபாண்ட் அதுக்கான வந்து சைஸு, இன்க்ரீஸ், டிக்ரீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேம் நம்ம போல்ட், இட்டாலிக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சைட்ல வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாரி இந்த பேக்கிரவுண்ட் கலர் ஹைலைட் பண்றோமா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்டுக்கான கலர் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸல்ல என்ன இருக்காது அப்டின்னா, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பர் கேஸ், லோயர் கேஸ் நம்மளோட சென்டென்ஸ் கேஸ் ஒருவேளை லோயர்ல இருக்கு அப்பரா மாத்தணும். நம்மளோட சென்டென்ஸ்ல லோயரா மாத்தணும். இல்ல ஒரு வேர்ட்லயும் கேப்பிட்டலைஸ் குடுக்கணும். அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இதுல வந்து இருக்கும். சென்டென்ஸோட கேஸ நம்ம சேஞ்ச் பண்றது பார்த்தீங்கன்னா, வேர்ட்ல இருக்கும். எக்ஸல்ல வந்து இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம எக்ஸல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பர், லோயர், ப்ராப்பர் இந்த மாரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்மளால இந்த அப்பர் கேஸ், லோயர் கேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ல இருக்காது. அதுக்கப்புறம் இங்க நோட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரைக் த்ரூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ட்ல இருக்கும். எக்ஸல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இருக்கும். ஆனா எங்க இருக்காது அப்படின்னா, இந்த மாரி மெயின் ஏரியால ஃபாண்ட்ன்னு இருக்கா, இந்த மாரி மெயின் ஏரியால இருக்காது. உள்ளார வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்போ எக்ஸல் வந்து போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ அது எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த ஃபாண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இதுல இங்க ஒரு ஆரோ இருக்கா? ஸோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபார்மேட் செல்ஸ் அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இந்த பார்டர் இருக்கா? இதுலயே மோர் பார்டர் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சேம் இதே ஃபார்மேட் செல்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஆனா அதுல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பார்டர்ன்னு இருக்கா? ஃபாண்ட்ன்னு இருக்கு. அலைன்மென்ட் சொல்லிட்டு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர்ல ஓப்பன் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க போயிட்டும் குடுத்துக்கலாம். ஆர் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் 1 ஓகேவா? கண்ட்ரோல் 1 இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சேம் அதே அந்த ஃபார்மேட் செல்ஸ் இந்த டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரைக் த்ரூ, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் ஓகேவா? இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வேர்டு மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மெயின்ல இல்ல. ஸோ வேர்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாண்ட் குரூப்லயே மெயின்லயே அந்த ஸ்ட்ரைக் த்ரூ, சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, இங்க வெளிலயே வச்சிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உள்ளார வச்சிருக்காங்க. தேவைன்னா நம்ம உள்ளார போய் தான் எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்ப யூஸ் பண்றோம் அப்டின்னு வந்து சொல்றேன்.
ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்கும். அந்த ஃபாண்ட்டுக்கான நேம், அது என்ன ஸ்டைல் இருக்கும், போல்டு இட்டாலிக் இருக்கணுமா, அதுக்கான சைஸு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சேம் அண்டர்லைனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே இருக்குது. சேம் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளாரையும் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இதுக்குள்ளார வச்சுருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது நான் என்ன பண்ணேன்னா ஷீட் 4 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொடுப்போம் அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரி ருப்பீஸ் வந்து 500 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது போக நம்ம வந்து தள்ளுபடியில் கொடுக்குறோம். அப்போலாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுவோம். இல்லை ஏதோ ஒரு டாஸ்க்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க எக்ஸலில், அந்த டாஸ்க்கை மட்டும் நம்ம ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுறது அப்படின்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுங்க. நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபார்மேட் செல்ஸ் இந்த டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்ட்ரைக் த்ரூ இப்படி தான் நம்ம வந்து எக்ஸலில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கா, அதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செகண்டு தேர்டுன்னு வரணுமா, அந்த எஸ்டி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த கேஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து யூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டுன்னு மட்டும் ஒரு செல்லை டைப் பண்ணிடுங்க. அதில் எஸ்டின்னு இருக்கா, அந்த எஸ்டியை மட்டும் செலக்ட் பண்ணும். ஓகேவா? ஒன்றை செலக்ட் பண்ணக்கூடாது, எஸ்டியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஃபார்மேட் செல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் போயிட்டு ஓகேவா சூப்பர் ஸ்கிரிப்ட், ஓகேவா சூப்பர்னா மேலே டாப்பில் போகிறதுன்னு அர்த்தம், சப்னா கீழேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த சூப்பர் ஸ்கிரிப்டை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ தெரியும் அந்த எஸ்டிங்கிறது டாப்புக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அடுத்து 2, 3, 4, 5 எந்த நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அடுத்து டைப் பண்ண வேணாம். இங்கே ஃபில் ஆப்ஷன்ஸ் இருக்கா, அந்த கார்னரில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதில் உங்கள் மவுஸ் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அந்த என்ன பண்ணுங்கன்னா மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழ் பக்கமாக ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த நம்பர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்டு தேர்டு. ஓகேவா? அந்த என்டிஆர்டி 4th 5th ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால சூப்பர் ஸ்கிரிப்டை எக்ஸலில் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட். ஸோ எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த ஒருவேளை சயின்டிஃபிக் அந்த நேம்லாம் இருக்கும்ல, அந்த O2 இல்லை வந்து H2O இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 வந்து பேஸில் இருக்கும். ஒருவேளை O இருக்குது அப்படின்னா அந்த 2 வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த 2 இருக்கா, அந்த 2வை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுக்கணும். Ctrl+1 கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ட் இருக்கா, இதை வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2 வந்து பேஸில் போயிடும். ஓகேவா? நமக்கு வேர்டு மாதிரி இந்த 3 ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸலை இந்த ஃபாண்ட்டில் வந்து டேரெக்டாக வைக்கல. நம்ம எங்கே போய் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ ஃபார்மேட் செல்ஸில் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், Ctrl+1 கொடுத்தாலும் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் த்ரூ வேணாம் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபார்மேட் செல்ஸ் இருக்கா, அதில் ஸ்ட்ரைக் த்ரூவை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ வந்து போயிடும். ஸோ இல்லை உங்களுக்கு தேவையில்லைனாலும் அந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுங்கள், போயிட்டு அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது இல்லாமல் அதர் ஆப்ஷன்ஸும் ஒன்று இருக்குது. இந்த ஃபார்மேட் செல்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபாண்ட்டில் இந்த கேட்டகரி இருக்குமா, அடுத்து வந்து ஃபில்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதே தான் இருக்கும். அங்கே நம்ம பேக்ரவுண்டில் ஃபில் பண்ணுறோம்னா அந்த கலர் வந்து இருக்கும். ஸோ மோர் கலர்ஸ் வேணுனாலும் நம்ம இங்கே கொடுத்து பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா ஸோ சில பேட்டர்ன் ஸ்டைல் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்டைல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+1 கொடுக்குறேன். அதில் வந்து ஃபில் போய்கிட்டேன். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் ஸ்டைல் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகணும், இந்த மாதிரி லைனாக வச்சு ஃபில் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைட்டு ப்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லைட்டாக ஜூம் பண்ணுறேன். ஸோ தெரியும் அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது, ஒரு மாதிரி லைனாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணால் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஃபில் ஆப்ஷன்ஸில் இருக்கும். இந்த இடத்துல பேட்டர்ன் ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி டாட்டடாக தேவையா, ஸோ என்ன மாதிரி ஸ்டைல் தேவையோ இங்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் சில ஸ்டைல் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்மேட் செல்ஸ் போகிற ஃபில்ல போயிட்டு இங்கே ஃபில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சில எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து சில 2D கலர்ஸ் 2 கலர் வந்து இருக்கும். நம்மளே இந்த கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி
வயலட் கலரும், 2வதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இது வந்து மிக்ஸ் ஆகி எனக்கு ஒரு கலர் தேவை அப்படின்னா நம்ம கலர் 1 கலர் 2ல சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த 2 கலர் வேரியன்ட்ஸ்ல நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். இல்லை நமக்கு அந்த மாதிரி ஹரிசாண்டலா ஃபில் ஆகணுமா, வெர்டிக்கலா இருக்கணுமா, இல்லை டயக்னலா இருக்கணுமா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? அந்த ஷேடிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலா அப்படி வந்து அந்த வயலட்டும் ஆரஞ்சும் அப்ளை ஆயிருக்கும். இல்லை டயக்னலா இது பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஷேடிங் ஸ்டைல் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஹரிசாண்ட்லேயே வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த சாம்பிள்ல பாத்தீங்கன்னா இதுக்கான அவுட்புட் தெரியும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி நமக்கு கலர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்க வந்து சார்ட்லாம் அப்ளை பண்றீங்க, அதுக்கு பேக்ரவுண்ட்ல சில கலர்ஸ் வந்து இருந்தா நல்லா இருக்கும்னா அந்த செல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு இது மேல வந்து சார்ட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு சில எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இது மாதிரி இன்னும் ஆப்ஷன்ஸ் தேவை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவுட்டரில் இல்லாமல் நம்ம இந்த ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா வெரைட்டிஸ் வந்து இந்த ஃபாண்ட்டு ஃபில்லு இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரும் நான் சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இதில் டயக்னல் இருக்கும். அது அடுத்த அலைன்மெண்ட் வரும்போது சொல்கிறேன். ஸோ அலைன்மெண்ட்டுக்கும் சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இருக்கும். அது மாதிரி நம்பர் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் செல்ஸ் வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இந்த குரூப்குள்ள வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.